அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இந்த vlog பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து போடுறேங்க. ரொம்ப நாள்னா ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப 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 நாள் கழித்து போடுறேன். அதுவும் இந்த லாங் vlog வந்து போட்டு எனக்கு பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. டச் விட்டு போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஷார்ட்ஸ் போட்டே பழகிட்டனால இப்போ லாங் vlog போடுறதுக்கு எனக்கு டச் விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த vlog பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்ததுன்னா 24th, அதாவது 24th February மண்டே எடுத்திருக்கிறது. மண்டே நைட் அன்றைக்கி எடுத்தது. எக்கச்சக்கமான vlogs வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க. பார்த்து ஆச்சரியமே ஆயிருக்கேன். என்ன இவ்வளோ அழகாக ஈஸியாக எடுத்து போடுறாங்களே. நானும் அது எடுக்கும்போது தான் தெரியுது அதோடைய கஷ்டமும் வலியும். சில பேர்லாம் ரொம்பவே லென்த்தியாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக அப்படின்னு நினப்பேன். சைட் பை சைடு எங்கள் வீட்டில் ரமதான் ப்ரிப்பரேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி சைட் பை சைடு வந்து பர்ச்சேசிங்கும் போகிறோம். அண்ட் ஃபைனலி சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃப்ளெஜ்டு குக்கிங் வீடியோஸும் நான் இந்த vlogல இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த vlogல வந்து முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. இந்த வாட்டி ரமதானுக்கு ரொம்பவே நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது. எங்கெல்லாம் வாங்கினேன், எப்படி வாங்கினேன்றதை உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. கால் பாயா வந்து ரமதான் டைம்லலாம் சாப்பிட முடியாதுங்க. இந்த மாதிரி நார்மல் டைமில் தான் நம்ம சாப்பிட முடியும். ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த மாதிரி ஹெவி ஃபுட்லாம் சாப்பிட்றதுலாம் சாத்தியமே இல்லை. இந்த மாதிரி சூஸ் பண்ணி எந்தெந்த ஃபுட்டெலாம் ரமதான் டைமில் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறோமோ ரமதானுக்கு முன்னாடியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவோம். ரமதானில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், அப்புறம் வந்து ரொம்ப லைட் ஃபுட்டாக தான் இருக்கும். சப்பாத்திஸ் இந்த மாதிரி தாங்க போகும். பாயில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூட்டு பேஸ்ட், அப்புறம் சீரகத்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு, அப்புறம் கறி மசாலா தூள் தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா. குழம்புல ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து பாயா ரெடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளித்து மேலே ஊற்றி நம்ம பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். அதுவும் டின்னர் டைம் தான் நாங்கள் இதை சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு 11 to 11:30 பண்ணோன்னு நினைக்கிறேன். இட்லியும் சட்னியும் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், அதை ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு குயிக்காக பண்ணிவிட்டு கிளம்பி மேக்ஸிமம் பர்ச்சேசிங் போகும்போது எப்போவுமே பொதுவாக டைம் தான் ரொம்ப ஆகும். ஸோ காலையிலேயே ஏர்லியாக போயிட்டோன்னாக்கும் கொஞ்சம் சப்போஸ் நம்ம வந்து ஒரே ஷாப்பில் எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நல்லது தான். பட் அப்படி கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஷாப்பாக நம்ம போய் பார்க்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம். ஒரு 3 இயர்ஸாகவே நாங்கள் வந்து இப்போலாம் வந்து ரமதான் வரதுக்கு முன்னாடியே இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ரமதானுக்குள்ளே போகிற மாதிரி ப்ரீப்ரிப்பேர்டாகவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இதெல்லாம் பண்ணுறது. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈது வச்சுக்கிட்டு இன்னி கூட போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சு, அந்த அளவுக்கு டைம் இருந்துச்சு. இந்த இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமே இருக்கிறதில்ல. இதில் ஃபுல்லாகவுமே இபாபத் பண்ணுறதுக்கும், அப்புறம் வந்து குரான் ஓதுறதுக்கும், அப்புறம் வந்து நல்லா நிறைய துவாக்கள் பண்ணுறதுக்கும், அப்புறம் தஸ்பி ஓதுறதுக்கும் இதுக்கே கரெக்டாக போயிடுது. அது பார்த்தீங்கன்னா தராவி போகிறது, இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணுறதுனால நம்ம வெறும் இபாபத்துக்கு மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரமதான் வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வீக்குன்னு எடுத்துகிட்டு அப்படி கண்டிப்பாக ஷாப்பிங் முடிச்சிருவோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருவோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரமதான் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த துவா செஞ்சாலும் அல்லாஹ் கபூல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம செய்கிற துவாக்கள் எல்லாம் எல்லாம் நிறைவேற்றட்டும், ஆமீன் சும்மா. அதே மாதிரி இந்த வருஷம் எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்வானாக, ஆமீன் சும்மா ஆமீன். ஃபஸ்ட்டு ஷாப்பிங்காக போன இடம் பார்த்தீங்கன்னா கேத ஃபேஷன் பேக்கு தான், ராய்பேட்டையில் இருக்கு இல்லையா, அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் சேல்னு போட்டிருந்தாங்க. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது கலெக்ஷன்லாம் போய் பார்த்தோம். ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ரொம்பலாம் இல்லைங்க. நியூ அரைவல்ஸ்லாம் இன்னும் எதுவுமே வரலை. அது வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே சைஸ்க்குள்ளே பார்க்கணுன்றது ரொம்ப டஃப்பான ஜாப் தான். அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற குட்டி ஷாப்ஸ்க்கெலாம் போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். அங்கேயும் போய் பார்க்கும்போது அங்கேயும் ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு. எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் என்னமோ எனக்கு பிடிக்காத மாதிரியே இருந்தனால நேராக வந்து ஈஏக்கு போய் ஈஏல கீழே ட்ரெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே புராண காலத்து கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னும் வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப தலை சுத்து வந்து பசி வந்துருச்சு. நேராக ஆப்போசிட்டில் இருக்க ஜைத்தூனுக்கு போயிட்டு பிரியாணி, சிக்கன் லாலிபாப், அப்புறம் வந்து என்னென்னமோ 2-3 ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபாலுதா குடிச்சிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக திரும்பி உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி க்யூட் ஐட்டம்ஸ்லாம் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாப்க்கெலாம் போய் பார்த்தோம். எப்படின்னா இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஜாப்பனீஸ் ஸ்டோர்ஸ் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதுவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் அண்ட் ஆக்ரிலிக் நெயில்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரெண்டுமே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதனால் வீடியோவில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நிறைய குட்டி ஷாப்ஸ்லாம் கீழே நிறையா இருக்குங்க. பட் ஆனால் அதுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குற அளவுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நம்ம லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ணுறதுக்காக போனோம்.
ஷாப்பிங் பண்ண போகலாமா அப்படின்னு என் தம்பியை கூப்பிடுவேன். பட் ஆனால் அவன் வரவே மாட்டான், தெரிச்சரிச்சு ஓடிடுவான். நான் இதில் வேறு சொல்லுவேன், நான் உனக்கு கமிஷன் தரேன்டா, இல்லைனா வந்து ஏதாவது வாங்கி தரேன்டா அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்போ கூட வரமாட்டான். ஏன்னா நீ ஒரு கடையில் எடுக்க மாட்டேன், நீ 4-5 கடையை அலசி ஆராய்ஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி. என்னங்க பண்ணுறது, போனோடனே ஒரே கடையில் எடுக்கணும்னா எப்படிங்க எடுக்க முடியும்? நியூ கலெக்ஷனான்னு பார்க்கணும், நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து சேம் கலராக இருக்கானோ வேறு பார்க்கணும், இவ்வளோ இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட்டை வேறு பார்க்கணும். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் எடுத்தோம் கவுத்தோன்னு எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் வந்து என்ன செய்கிறது, ஒரு கடையாக பார்க்குறது. அதுவும் நம்ம முன்னாடியே போய் எடுக்கிறோன்றனால நியூ அரைவல்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி ஸ்டாக் தான் இறக்கியிருப்பாங்க. அப்புறம் தான் நிறையா இறக்குவாங்க. அதனாலே நான் வந்து ரொம்ப நல்லா பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. போன வருஷம் எடுத்த மாடலே இந்த வருஷமும் எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் ரொம்ப நேரம் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. லைஃப் ஸ்டைலில் மேலே வந்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக யூனிக் கலெக்ஷன்ஸாக எல்லா மாடல்லையுமே வச்சுருக்காங்கங்க. எனக்கே ஆச்சரியமாக போயிடுச்சு. தனித்தனியாக பிராண்டட் கலெக்ஷனை அந்தந்த ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைஃப் ஸ்டைல்லேயே ஒரே ஷாப்பில் வந்து பிராண்ட்ஸுமே இறக்கியிருக்காங்க. இப்போ ஹைப்பான பைபா, டபிள்யூ, அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கும் மேலே கிளாத்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு. கிளாத் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ், நியூ அரைவல்ஸ் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்காங்க. எனக்கு பார்த்தது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எல்லாமே வாங்க முடியாது இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சது தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் வந்து பக்கத்தில் உள்ள கடைகள்லாம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே வந்து ஒரு 2 ரஃப்யூஸ்க்காக ஒன்று எடுத்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னாலே அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நைட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக ப்ரிப்ரேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டு போயாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுக்கு வந்து எப்போவுமே பசிக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போனால் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே பசிக்கும். ரைஸை பாயில் பண்ணிவிட்டு மட்டன் எடுத்து ஒரு 7-8 விசிலில் விட்டுட்டு போயிட்டோன்னாக்கும் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சுட சுட செஞ்சு சுட சுட சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணது. பர்ச்சேசிங்னு போனாலே லஞ்ச் சாப்பிட்றது கஷ்டம்தான். பிகாஸ் டைம் எப்படி போகிறதுனே தெரியாது. அதனால வந்து நாங்கள் சாப்பிட்றத வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். டேரெக்டாக நைட் வந்து டின்னர் சாப்பிட்டு வர மாதிரி பிளான் பண்ணிப்போம். கறியை வந்து இஞ்சி பூண்டு மசாலா போட்டு உப்பு போட்டு அவிச்சு வச்சுட்டா மட்டும் போதும். எண்ணெயை நல்லா தளன்னு ஊற்றிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆனதும் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் தக்காளி போட்டு வேக வச்ச கறியையும் அதில் ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா அதுலேருந்து பிரிஞ்சு ரொம்பவே மிளகா கறி மாதிரி வந்துடும். அது மிளகா பேஸ்ட், காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஊற வச்சு அதை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஃப்ரீசரில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதை தான் இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். இது வந்து க்யூப்ஸ் மாதிரி ஷேப்பில் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோம்புக்கு அதை நாங்கள் செஞ்சு எப்போவுமே வச்சுக்கிறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இது வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு பார்த்திங்கன்னா ரமதான் ப்ரிப்பரேஷன் எங்கள் வீட்டில் போயிட்டே தான் இருக்குது. நைட் எவ்வளோ டயர்டாக இருந்தாலுமே பச்சரிசி ஆல்ரெடி 2 கிலோ கடையில் வாங்கினது இருந்துச்சு. அதை வந்து நல்லா 7-8 வாட்டி களைஞ்சிட்டு அதை வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து நல்லா வீட்டுக்குள்ளேயே விடிய உணர்த்தினதுக்கப்புறம் மறுநாள் வந்து அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு அரைச்சதுக்கப்புறம் அந்த அரிசி மாவை எல்லாம் சூடில் வீட்டில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ்க்கு வச்சு நல்லா வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு 3-4 மாதத்துக்கு வந்து அது கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் எப்போவுமே வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறது உண்டு. ஏன்னா வந்து அரிசி மாவு இல்லாமல் எந்த விஷயமே செய்ய முடியாது. முக்கியமாக பஜ்ஜி சுடுறதா இருக்கட்டும், இடியாப்பம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு ரொட்டியாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே தேவைப்படும். அரிசி மாவை தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணி வச்சுருக்கோம், பண்ணிகிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை. எங்களை மாதிரி நீங்களும் என்னென்ன வித்தியாசமான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்களோ எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸோட என்னுடைய சேனலில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அது வரைக்கும் நீங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் ஹாஃபிஸ்.